வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கான தொடர்பாடல் நிலையத்தை அமைத்த தமிழரசு கட்சி. உள்ளூராட்சி தேர்தலை நோக்கி புதிய யுக்தி. கச்சத்தீவு மீட்பு விடயம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்கிறார் டக்ளஸ். காணி விடுவிப்பு விடயத்தில் பின்னிக்கும் அரசியல் பிரதிநிதிகள். நீதி கோரி திருகோணமலையில் போராட்டம். யாழ் வடமராட்சியில் தடை செய்யப்பட்ட கடல் தொழில் நடவடிக்கை. துணை போகும் அதிகாரிகள் மீது விசனம். இலங்கை நடிகர் தர்சன் கைது. சென்னையில் நீதிபதி மகனுடன் கைகலப்பு. பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு விஜயம். ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ள தமிழக காங்கிரஸ். இனி விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு கொழும்பின் பல்வேறு பகுதிகளில் இந்திய கொடிகள் மற்றும் வரவேற்பு பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு காலிமுகத்திடல், ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வரவேற்பு பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கை இந்திய தேசிய கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன. அத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அரசியலுக்கு அப்பால் மக்களின் சேவைகளை முன்னெடுக்கும் நோக்கில் தமிழரசு தொடர்பகம் எனும் தொடர்பாடல் நிலையம் ஒன்றை அமைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமைச் செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தொடர்பாடல் நிலையம் ஏனைய பிராந்திய அலுவலகங்களிலும் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. கட்சியினுடைய தலைமை காரியாலயத்திலே சில சிறிய திருத்த வேலைகள் ஆரம்பித்திருக்கிறோம். இங்கே மக்கள் வந்து செல்லக்கூடியதாக வெறுமனே அரசியல் கட்சி விவகாரங்களுக்கு மட்டுமில்லாமல் மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் இங்கே தொடர்பகம் ஒன்றை நாங்கள் இன்றைக்கு அங்குரார்ப்பணம் செய்கிறோம். தமிழரசு தொடர்பகம் என்ற பெயரிலே எங்களுடைய முன் அலுவலகத்திலே முன்னாலே இருக்கிற இடத்திலே சில தேவைகளுக்காக வைத்திய ஆலோசனை கேட்பதற்காக அல்லது சட்ட ஆலோசனை அல்லது மக்களுக்கு அதிகமாக இருக்கின்ற நிர்வாக செயற்பாடுகள் சம்பந்தமான ஆலோசனைகள் கொடுப்பதற்கென்று சில வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு விதங்களிலே மக்களுக்கு நாங்கள் சேவையாற்ற முடியும். ஆகையினாலே வெறுமனே தேர்தல்களே போட்டியிடுவது மட்டுமல்ல, எங்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொரு சபைகள் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அங்கேயும் சேவை செய்வார்கள். அல்லாமலும் நேரடியாக மக்களுடைய தேவைகளை கவனிப்பதற்கு நாங்கள் படியாக தலைமை காரியாலயத்திலே ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சி எங்களுடைய மற்ற அலுவலகங்களுக்கும் வருங்காலங்களிலே நாங்கள் நீடிப்போம். தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் அனுகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என திருகோணமலை சம்பூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தலுக்காக வாக்கு கேட்டு வரும் அரசியல் தலைமைகள் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை எனவும் கவலை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரசு பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பூர் சூரிய மின்சக்தி நிலையம் விதுர கடற்படை முகாமுக்காக சுவீகரிக்கப்பட்ட மக்களின் காணிகள் 2007ஆம் ஆண்டு அரசு உடைமையாக்கப்பட்ட காணிக்கான உரித்துடைமையை மக்களுக்கு வழங்குமாறு கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று கிழக்கு மாகாண ஆளுநரின் பொதுமக்கள் தொடர்பாடல் உத்தியோகத்தரிடம் மனு ஒன்றினை கையளித்த பின்னர் கவனஈர்ப்பு போராட்டம் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. நேவிக்கு என்ன கடலோரமா இடங்கள் இருக்கு, அவங்க இருக்கலாம் இருந்துட்டு எங்கட காணிய ஒதுக்குப்புறமா தரலாம். சம்பந்தையா சொன்னவர், நீங்க குடியேறி இருங்க, உங்களுக்கு அந்த காணியை நான் எடுத்து தாரத்துக்கு தான் எல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன். அதோட அவர் மோசம் போய்த்தார். ஆனபடி அவர் பார்த்த மாதிரி, சம்பந்தையா பார்த்த மாதிரி இந்த இவ்வளவு பேர் வந்து தேர்தல் வந்த உடனே எனக்கு அதுக்கு போடுங்க, இதுக்கு போடுங்க, இந்த கட்சிக்கு போடுங்கட்டு வருவாங்க. வெள்ளவாட்டி முடித்துட்டு
அவங்க வந்துட்டாங்கடா சம்பூர் பக்கம் அவங்கள காணல. அவங்க இதை பற்றி சம்பூர் அந்த காணி நேவிக்குள்ள இருக்கிற காணியை பற்றியோ எங்கட வயல் வளங்களோ எங்கட தோட்ட காணியை பற்றி இது வெறும் எடுத்து கிடைக்கிறதே இல்ல. நாங்களும் தான் டிவியில பாக்குறோம், செய்தி பாக்குறோம், இப்ப போனில எல்லாம் சம்பூரை பத்தி யாருமே கிடைக்கிறாங்க இல்ல. நாங்க இப்ப குடியேறி ஒரு துண்டுக்கு என்ன 108 ஏக்கர் காணி அதுக்குள்ள இருக்குது. அதுல அவங்க எங்களுக்கு இப்ப எனக்கு எல்லாம் 5 ஏக்கர் காணி, எனக்கு அதுல 2 ஏக்கர் தந்தாலும் நான் சரி என்று ஏற்றுக்கொண்டு நாங்க அது வழியை பார்த்துக்கிட்டு தோட்டம் செய்து பையப்பையா அவங்களோட பழகி கிளவி பிள்ளைகளும் எங்களோட மருமகனுக்கெல்லாம் நல்ல சிங்களம் தெரியும் காய்ச்சி கீச்சி கொண்டாடி நாங்க அதுக்குள்ள பூந்துருவோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பின் பின்னரான நிலைமையின் பாரதூரத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்ருகுமார உணர வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். இது பழைய இடதுசாரி அரசியல் செய்யும் நேரமில்லை எனவும் மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி யுகத்தை நாடு தாங்காது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி விதிப்பு மற்றும் இந்திய பிரதமரின் வருகை ஆகிய தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே மனோ கணேசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தொழில்துறை முடங்கி வர்த்தகம் வீழ்ச்சியடைந்து பணப்புழக்கம் குறையவிடக் கூடாது எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். எனவே மிக சரியான சந்தர்ப்பத்தில் இலங்கை வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை இறுகப்பற்றி வளர்ச்சியடையும் உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவுடன் சேர்ந்து கரையேற வேண்டுமெனவும் மனோ கணேசன் அறிவுரை வழங்கியுள்ளார். கடந்த கால இலங்கை அரசுகள் இந்தியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளுடன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்ய முயன்ற போது அவற்றை எதிர்த்து பல்கலைக்கழக மாணவரணி, தொழிற்சங்கப்படை ஆகியவற்றை தெருவில் இறக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடுத்த பாவத்தை கழுவ வேண்டிய நிலைமைக்கு இன்று ஜேவிபி தள்ளப்பட்டுள்ளது எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இது பழைய அரசியல் செய்யும் நேரமில்லை எனவும் நிலைமையின் பாரதூரத்தை அனுரகுமார உணர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற உலகின் முன்னேறி வரும் பொருளாதார சக்திகளுடன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்ய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வர வேண்டுமெனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜாழ் வடமராட்சி கிழக்கு ஆழியவலை கடற்கரையில் இன்றைய தினம் கடற்தொழிலாளர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு ஆழியவலை கடற்தொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் மனித வலுவற்று உழவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதற்கு சங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறிய நபர் ஒருவர் அப்பகுதியில் உழவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்து வருகின்றார். உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி குறித்த கரைவலை வாடியை அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறித்த பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்தனர். அந்த நிலையில் இன்று காலை குறித்த நபர் ஆழியவலை கடற்தொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் உழவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்த போது அங்கு கடற்தொழிலாளர்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் முறுகல் நிலை வன்முறையாக மாறக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமுறல் குறித்து மோடிக்கு அழுத்தம் கொடுப்பது அவசியம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்ற சட்டசபை தீர்மானம் நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு விடயம் எனவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இந்த இந்திய இழுவமடி படகு சட்டவிரோதமாக அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. வடமாகாண தமிழ் கடற்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கையில் கட்டாயம் அதை முன்னெடுக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய கோரிக்கை. இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் அனுப்பியிருக்கிறேன். கச்சதீவு கொடுக்க முடியாது, மற்ற கச்சதீவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அப்போ எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார். அது மாதிரி தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு, நல்ல முடிவுக்கு வர வேண்டும். 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புள்ள புதிய கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்த ஒரு பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரொருவர் மத்திய கிழக்கு நாடுகளில் ஹோட்டல் ஊழியராக முன்னர் பணியாற்றி வந்துள்ளார். இப்போது சுங்க அதிகாரிகளால் பல்வேறு பொருட்களை நாட்டிற்குள் கொண்டுவரும் ஒரு கடத்தல்காரராக அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
இந்த நிலையில் துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று காலை 6:30 மணிக்கு சென்றடைந்த நிலையில் அவர் கொண்டு வந்த 3 பயண பொதிகளிலிருந்து 528 கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட கையடக்க தொலைபேசிகளில் ஆப்பிள் ஐபோன்கள், சாம்சங், கூகுள் பிக்சல்ஸ் மற்றும் ரெட்மி ஆகிய வகைகள் அடங்குகின்றன. அவற்றில் ஒன்று 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ளதாகும். இதனை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் நீதிபதி மகனுடன் கைகலப்பில் ஈடுபட்ட பிக் பாஸ் பிரபலம் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான தர்சன் கோகுல் கொட்டப்பா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். சென்னை முகப்பேர் அருகே உள்ள தர்ஷனின் வீட்டிற்கு முன்பாக உயர் நீதிமன்ற நீதிபதியின் மகன் மகுழுந்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதன்போது மகுழுந்தை அங்கிருந்து அகற்றுமாறு தர்ஷன் கூறியதை தொடர்ந்து இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் நீதிபதியின் மகன், அவருடைய தோழி ஆகியோர் காயமடைந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஜே நகர் காவல் நிலையத்தில் நீதிபதி மகன் மற்றும் நடிகர் தர்ஷன் ஆகியோர் முறைப்பாடு செய்த நிலையில் நடிகர் தர்ஷனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீதிபதியின் மகன் அவரது தோழியை தாக்கியதாக பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேலணை பகுதி கடை நடத்துனர்களின் ஏற்பாட்டில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் நீண்டகாலமாக தாம் நடாத்திய கடைகளை புதிய கட்டிட தொகுதியில் தமக்கே வழங்க வேண்டும் என கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேலணை பகுதியில் கடை நடத்துனர்களின் ஏற்பாட்டில் இன்று முற்பகல் வேலணை பிரதேச சபையின் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களின் பங்கு பெற்றுதலுடன் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. அத்துடன் அரசு திணைக்களங்கள், அரசு நிர்வாகங்களில் அரசியல் தலையீடுகள் இருப்பின் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என வேலணை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சிவலிங்கம் அசோக்குமார் குறித்த போராட்டத்தின் போது தெரிவித்துள்ளார். காலங்காலமாக இந்த பிரதேசத்திலே கடைகளை நடத்திய அந்த கடை உரிமையாளர்களுக்கு அந்த கடைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நியாயமும் கூட. ஸோ அதை நம்பி அவர் இப்போ 4 வருடங்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்த நிலையிலே, நிற்கதியான நிலையிலே இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த கடை உரிமையாளர்களுக்கு, அதாவது 96, 97ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த கடைகளை எல்லாம் நடத்தி வந்தவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும், ஈசனார்கள் எல்லாம் இருக்கணும். ஆகவே அவ்வாறானவர்கள் உள்ளடங்களா ஒட்டுமொத்தமாக அந்த கடைகளை நடத்திய அனைவருக்கும் அந்த கடைகளை நிச்சயமாக வழங்க வேண்டும். அதற்குரிய வேலை திட்டங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். இலங்கையில் 18 மாவட்டங்களுக்கு இன்று கடுமையான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மன்னார், வவுனியா, அனுராதபுரம், புத்தளம், மாத்தளை, குர்நாகல், கம்பகா, கண்டி, கேகாலை, பதுளை, நுவரெலியா, களுத்துறை, இரத்தினபுரி, காலி, மாத்தறை, மொன்றாகலை, கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களுக்கு உயர்மட்ட சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு மிதமான அளவிலான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுமாறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் செய்தமைக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மதுசன், சந்திரஜித் உட்பட 2 பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது இவர்கள் 2 உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைத்து இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்கள் ஒன்றியத்தை சேர்ந்த 25 பேர் முன்னதாக பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலி பூசா சிறைச்சாலையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கைதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கூரான ஆயுதம் ஒன்றினால் 11 தடவைகள் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையில் அங்கு ஏராளமான ரவுட்டர்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் விவகாரம் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் கூறியுள்ளனர்.
மேலும் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவரே குற்றவாளியாக இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சென்னையிலிருந்து காங்கேசன்துறைக்கு நேற்றைய தினம் சென்றடைந்த 2 பாய்மர படகுகள் மீண்டும் காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளன. 10 பேர் அடங்கிய 2 பாய்மர படகுகள் நேற்று காலை 7:30 மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்த நிலையில் இன்று காலை 10:30 மணியளவில் நாகப்பட்டினத்தை நோக்கி புறப்பட்டுள்ளன. இன்று மீண்டும் நாகப்பட்டினம் நோக்கி புறப்படுகின்ற இந்த படகு பின்னர் பூம்புகாரை அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியை சென்றடைய உள்ளது. இதனையடுத்து படகு அங்கிருந்து கோவளத்தினையும் இறுதியில் மீண்டும் சென்னையையும் சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்துக்கு 6ஆம் தேதி விஜயம் செய்யும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்துத்துவா கொள்கையை பரப்புகின்ற நோக்கத்தில் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. ஒன்றிய அரசின் திட்டங்கள் அனைத்துமே தமிழகத்தின் நலன்களுக்கு சட்டவிரோதமாக திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே பிரதமர் மோடி அரசின் 11 ஆண்டுகால தமிழக விரோத போக்கை கண்டிக்கிற வகையில் தமிழகம் வருகின்ற பிரதமர் மோடிக்கு எதிராக 6ஆம் தேதி அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாவட்ட காங்கிரஸ் சார்பாக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் காலை 9:30 மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கூறியுள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதில் பெருந்திரளான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று மோடிக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற கண்டன குரல் தலைநகர் டெல்லியில் எதிரொலிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரித்தானியா திறந்த வர்த்தகத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு நாடு என அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லமி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் உலகளாவிய வரி விதிப்பை தொடர்ந்து அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. பொருளாதார ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக அமெரிக்காவுடன் பிரித்தானியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கான தொடர்பாடல் நிலையத்தை அமைத்த தமிழரசு கட்சி. உள்ளூராட்சி தேர்தலை நோக்கி புதிய யுக்தி. கச்சத்தீவு மீட்பு விடயம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்கிறார் டக்ளஸ். காணி விடுவிப்பு விடயத்தில் பின்னிக்கும் அரசியல் பிரதிநிதிகள். நீதி கோரி திருகோணமலையில் போராட்டம். யாழ் வடமராட்சியில் தடை செய்யப்பட்ட கடல் தொழில் நடவடிக்கை. துணை போகும் அதிகாரிகள் மீது விசனம். இலங்கை நடிகர் தர்சன் கைது. சென்னையில் நீதிபதி மகனுடன் கைகலப்பு. பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு விஜயம். ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ள தமிழக காங்கிரஸ். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.